வணக்கம். நெருப்பு தமிழன். அஜித்குமாரை கூப்பிட்டு போயிட்டு அடின்னு அடிச்சிருக்கிறாங்கல்ல. என்னது, ஒரு சாதாரணமாக நகையை காணாமல் ஒருத்தவங்க புகார் கொடுத்துருக்குறாங்க. இதற்கு தனி விசாரணை அமைச்சு எஸ்பி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் இப்படி எல்லாருமே உள்ளே பூந்து இவ்வளவு அலசி ஆராய்ஞ்சு அடிக்கணும்னு அவசியம் என்னமே இருக்குது. அஜித்குமார் தம்பியை கூப்பிட்டு போய் அரை மணி நேரம் அடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ போடா அண்ணனை வச்சு நான் பார்த்துக்கிறேன்டான்னு சொல்லி இவரை வச்சு அடிச்சிருக்கிறாங்க. இவரை அடித்ததில் தண்ணியில் மிளகா தூளை கலந்து வச்சு கொடுத்து அடிச்சிருக்கிறாங்க. அதற்கப்புறம் இவருக்கு ராடை வச்சு அடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இது கோயிலில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கொலை, கோயிலில் நடந்த கொலை தான். அப்போ மாட்டுத்தொழுகத்தில் வச்சு அடின்னு அடித்து லாடம் கட்டிருக்கிறாங்க. என்னப்பா இது சாதாரணமான எதுக்கு ஒரு தனி விசாரணை அமைச்சு இதை கொண்டு போயிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது, தலைமைச் செயலகத்தில் வேலை செய்கிறவருடைய காருக்குள்ளே நடந்த விஷயந்தான் இந்த திருட்டுன்னு சொல்லப்படுது. அது உறுதியாகலை. உண்மையிலே நகை இருந்துச்சா பொய்யாங்கிறதுன்னு தெரியலை. அப்போ அங்கேருந்து எஸ்பி, டிஎஸ்பின்னு அழுத்தம் கொடுத்ததுனால இவங்க உடனே தனி விசாரணை அமைச்சு பண்ணியிருக்கிறான். அவன் கஞ்சா கடத்துறான், அபின்னு விற்கிறான், குபின்னு விற்கிறான், கொக்கைன்னு விற்கிறான், அவன் கோடியாக விற்கிறான். 5 லட்சம் கோடிக்கு குஜராத்தில் கொள்ளையடித்தான். இப்போ இதெல்லாம் இவனுங்களுக்கு பெருசாக தெரியாது. எவனாவது ஒரு செயினை கிட்னாப் பண்ணிட்டான் அப்படின்னா அதை பெருசாக கொண்டு போகக்கூடியவங்க. சரிங்க, அது கூட இருக்கட்டும். கடைசியில் அவனை அடித்து சாவடிச்சுட்டு இப்போ அவர் வலுப்பு இருந்துச்சு, அது எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் அப்படின்னா, இதெல்லாம் நாங்கள் பழைய படங்களில் பார்த்துட்டோம் இல்லையா. திராவிடம்னு சொன்னால், திமுக ஆட்சின்னு சொன்னால் ரவுடிசத்துக்கு பஞ்சம் இருக்கு. என்னமோ பெரிய முதல்வர் அப்பா கண்ணாடியை போட்டுட்டு நான் அப்பான்னு சொன்னால் போதுமா? அமைச்சராக இருக்கிறவங்களிலிருந்து அதிகாரிகள் வரைக்கும் திமுகவினுடைய ஆட்சியில் ரவுடிகளாகத்தான் இருப்பாங்க. சேகர் பாபுவை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, திமுக ஆட்சியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அடித்து கொலை செய்து விட்டு கபட நாடகம் ஆடி அந்த குடும்பத்தை கூப்பிட்டு இப்போ உங்களுக்கு 10 லட்சம் 20 லட்சம் தர்றோம். அதுவும் இந்து அறநிலையத்துறையில் ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு பையனை அடித்து கொலை பண்ணிவிட்டு இப்போ 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து உங்களை சமரசம் பண்ணி கையெழுத்து போட்டுக்குங்கன்னு சொல்லி பெற்றோர்களையும் கூட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் கையெழுத்து வாங்கி கட்ட பஞ்சாயத்து பண்ணி முடிச்சு விட்ருவானுங்க. நாளைக்கு என்ன நடந்தாலும் இப்படி தான் நடக்கும். இப்படிப்பட்ட உள்ளங்கையில் உலகம் இருக்குதுங்க. அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு விடயங்களை சொல்லும்போது மனசெல்லாம் கொந்தளிக்குதுங்க. நாளைக்கு நான் பேசிட்டேன்னு சொல்லி என்னையும் கூட்டு போய் அடித்து லாடம் கட்டி என்னையும் கொலை பண்ணிடுவான். அதுக்கப்புறம் தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 லட்சம் 10 லட்சத்தை கொடுத்து சரி கட்டிடுறது. இது போன்ற கட்ட பஞ்சாயத்துகள் தொடரும் பட்சத்தில் இந்த நாடு அழியும். இந்த நாடு இது போன்ற விடயங்களை கண்டு கொண்டு இருக்கு. இது நல்லதுக்கு இல்லை. இது போன்ற விடயங்கள் தொடர்ந்து நடக்குது. போலீஸ்காரனுக்கும் குடும்பம் இருக்குது, போலீஸ்காரனுக்கும் பொண்டாட்டி இருக்குது, பிள்ளைங்க இருக்குது. போலீஸ்காரர்கள் சிந்திச்சு செயல்படுங்க. போலீஸ்காரன் அப்படின்னா கொலைகாரன் அப்படிங்கிற அளவுக்கு போயிடாதீங்க.